வணக்கம். இந்த பஞ்சாயத்து வீடியோ பண்ணுறதே நம்ம பழக்கமா போயிருச்சேப்பா அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ கடந்து வந்தோனே எல்லாருமே டேக் வேற பண்ணி போட்டிருந்தீங்க. நிஜமாவே இப்ப இரவு தான் நான் அந்த வீடியோ பார்க்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் நெறைய பேசுங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. நான் முழுசா பார்க்கல. காலைல பார்த்துக்கலாம் விட்டேன். பார்த்த கையோட ஏதோ வந்துட்டோம்ல. இது வந்து பேசாம இருக்கவே முடியாது. கடந்து போகவே முடியாது. ஏதோ ஒரு வகையில சில விஷயம்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். இல்ல நம்மளுக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா வந்து, எவன் என்ன சொன்னா என்ன? எந்த முத்திர குத்துனா என்ன? நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போயிருவோம். நியாயமா மனசுல பட்டத பேசுவோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாலிடாக்ஸ் விக்கி இருக்கார்ல, அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர். இப்போ வந்து ஒரு நண்பர் ஆயிட்டாரு. அதனாலயும் பேசாம போ முடியாது. இருந்தாலும் கரெக்ட்டா பேசி தான் ஆகணும். அந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு மெச்சூர்டான ஒரு மேன் டு மேன் ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போகாம பேசணும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் மனசுல இருந்து தான் பேசி ஆகணும். எந்த ஒரு லாபத்துக்காகவும் பேசல. எமோஷன்ல இருந்து பேசுறப்போ சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிக்கிறேன், ஐ அம் ரியலி சாரி விக்கி. டிட்ன்ட் மீன் டு பர்சனலி ஹர்ட் யூ. சில விஷயம்லாம் சொல்லி ஆகணும் அந்த வீடியோ பார்த்தப்போ. முதல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை முடிச்சு விட்டாச்சு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது அந்த டிபேட்டை பார்த்தவங்களோட சில பேரோட கருத்து வந்து இவர் ஜெயிச்சதா, இல்லை அவர் ஜெயிச்சதா இருக்கலாம். பட் நீங்கள் அதில் நீங்கள் முடிச்சு விட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, சில பேரோட கமெண்ட்ஸ்னால, சில பேரோட ஆதரவுனால, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் சில பேப்பர்ஸை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணது மட்டும் இல்லாமல், நீங்களே அந்த டிபேட் வீடியோ வரதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் பேட்டி கொடுத்து ஒரு நரேஷன் செட் பண்ண ஆரம்பிச்சு, வெளியில் ஃபோட்டோஸு கீழே கமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து, நீ வீடியோ பாரு ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்றதை நம்பிட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலே ஃபார் எக்ஸாம்பிள் சங்கின்னு ஆரம்பித்து சில பேர்லாம் சொல்லியிருக்கீங்களா, நான் சொல்ல, நீங்கள் சொன்னதான் கோட் பண்ணுறேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து உட்காந்து அவங்க எதெல்லாம் தூக்கி பிடிப்பாங்களோ, அவங்க எதெல்லாம் வந்து கருத்தியல்னு சொல்கிறாங்களோ, அவங்க எதெல்லாம் நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களோ, நீங்கள் ஒரு மண்ணின் மைந்தரான்னு தெரியல, பட் நான் உங்களை அப்படி தான் வந்து பார்க்குறேன். நான் வந்து ஆராய்ச்சி பண்ண விரும்பல. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க உணர்வே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு அவங்களோட கருத்துக்கு எதிரான கருத்தை வந்து சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டீங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் ஆகுனா வந்துடுவார், நீலாம் எப்பட்றா எங்களோட இதை பற்றி பேசுகிற, உன்னை கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக என்னோட அட்ரஸ்லாம் கூட எடுத்து போட்ட ஒரு ஆள். அந்த ஆள்லாம் வந்து பேர் சொல்கிறது கூட தகுதி வாய்ந்த நபராக நான் நினைக்கல, அதனால நான் சொல்லலை. அவர் எல்லாமே உங்கள் மேலே கடுப்பாய் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினது அவங்களும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய கருத்தை நீங்கள் விட்டு கொடுத்ததுனால அவங்களே உங்கள் மேலே கோவத்தில் அலைஞ்சது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நேராகவும் இன்டெரக்டாகவும் கடிஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு யார் வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்தாரோ, யார் ஐடியா கொடுத்தாரோ, யார் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தூண்டி விட்டாரோ, அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்வீட்டில் நீங்கள் வந்து சரியாக டிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கை கழுவிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாரோ, உங்களுக்கு யார் பின்னணியில் இருந்து இயக்குனாரோ அந்த நபரே அந்த ஆளே கைவிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுடைய அந்த டிபேட்டுடைய அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரு பொதுவான கருத்தாக நான் வந்து பார்க்குறேன். இன்னொரு விஷயம், இந்த காணொலிக்குள்ளேயே வந்துடலாம். 3 விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அந்த 3 விஷயங்கள் பேசுகிறப்போ நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து அண்ணன் மன்னர் மன்னனோட பிக்சரையும் போட்டுட்டு நீங்கள் வந்து அவரை ஸ்டார்டிங்கில் அண்ணன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க அவரை பற்றி பேசுகிற பகுதியில். பட் நாதாரிங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வந்து படித்தவர், இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து அகாடமிக்காக பார்த்தா என்னோட அதிகமாக படிச்சிருக்கீங்க. உங்களுடைய சர்க்கிள் அப்படிங்கிறது பல பேரை மீட் பண்ணுறீங்க. நீங்கள் அன்னைக்கு கேட்டப்போ கூட ஏதோ ஒரு பெரிய நபரை மீட் பண்ண போகிறேன்னு தான் சொல்கிறீங்க. அப்படி பல பேரை மீட் பண்ணுறப்போ எப்படி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தானே. அப்போ வேணுட்டே மரியாதை குறைவாக வந்து ஒரு நாதாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே வந்து முடியவே இல்லை. ஏன் இந்த பிரதர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு சிறு கோபத்தோடு தான் அந்த காணொலியை ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு போஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு அக்கா ஒரு 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 பெண்ணை குறித்து பேசுகிறீங்க. அவங்கள நம்ம பார்த்துக்கோம், அந்த ஆடியோ லான்ச் ஷோஸ்லாம் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மன்னனோட அந்த பகுதி வருது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தம்ப்நெயில்ல அவரோட முகத்தை பார்த்தா எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து போடுறீங்கன்னு புரியுது, அவரை பற்றி பேசியிருக்கீன்ற காரணத்துக்காகவும். பட் நாதாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல. அடுத்து ஒரு போஸ்டரை ஒருத்த காமிக்கிறீங்க. அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ராஜா காலத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கையில் வந்து AK-47 துப்பாக்கியை வச்சிருக்க மாதிரி இருக்குது. அஸ் அ கான்செப்டாகவே அந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டூப்பிடாகவே தெரிஞ்சது. அது எந்த இயக்கத்துது அப்படின்னு தெரியல, அது என்ன சொல்ல வருதுன்னு புரியல. ஏதோ ஒரு போஸ்டரை எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி நீங்கள் போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா, தமிழ் தேசியவாதிகள்னாலே இப்படி தான், இந்த தமிழை தூக்கிட்டு வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து எமோஷனலாக இருப்பாங்களே தவிர்த்து முட்டாள்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ ஒரு ஏஐயில் கிரியேட் பண்ண ஒரு மினிமலான எஃபர்ட் போட்டு கிரியேட் பண்ண ஒரு ஸ்டூப்பிட் போஸ்டர் மாதிரி இருக்குது. அந்த போஸ்டரை தூக்கிட்டு வந்து அது எல்லாத்தின் அடையாளமாக நீங்கள் காட்டி அப்படி தான் அந்த வீடியோவே ஆரம்பிக்கிறீங்க. அது பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, அதற்கப்புறம் அந்த வீடியோவில் நீங்கள் யாரெல்லாம் பற்றி பேசுகிறீங்களோ
அதுக்கப்புறம் லைக் அந்த காணொலியோட முகப்புல யாரோட படத்தை போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த போஸ்டரை ஆமோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. சத்தியமா சொல்றது, எந்த ஒரு அனானிமஸா இருக்கு அந்த போஸ்டர், அதை எடுத்துட்டு வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, ரெண்டாவது அந்த பெண்ணை வந்து நம்ம ஆடியோ லான்ச்ல பார்த்துருக்கோம்னு சொல்லல, அவங்களோட கருத்தியெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதை பார்த்தா அவங்களோட திராவிட கருத்தியலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் சில கருத்துக்கள் ஒத்து போகுது அப்படின்னா வந்து திராவிட கருத்தியலை தூக்கிட்டு வந்து மற்றவங்களோட மதத்தை இழிவா பேசக்கூடிய அந்த கூட்டத்தை வந்து அறவே நானும் வெறுக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த லவுட் ஸ்பீக்கர் அக்கா அப்படிங்கிற பெண்ணெல்லாம் போட்டு வந்து பொழந்து விட்டுருப்பீங்க. நம்மளும் நம்ம கருத்தை வந்து அந்த நேரத்தில் வந்து பேசியிருப்போம். நீங்கள் சொன்ன அதை கோட் பண்ணி கூட வந்து பேசியிருப்போம். ஸோ அந்த பெண் சொன்ன கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டும் கொடுக்கல, ஆமோதிக்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொல்லப்போனால் கம்பராமாயணம் நான் வந்து படிக்கலை, கம்பராமாயணத்தை பற்றி ஒரு பின்னணி அப்படிங்கிறத பற்றி நான் பெருசாக ரிசர்ச் பண்ணல, அக்கு வேற ஆணி வேற வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தோட எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு முட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோட் பண்ண அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்னால் வந்து பேச முடியாது. சரி, அந்த பெண்ணையும் நீங்கள் ராவணனை பற்றி பேசுறதுனால நடுவில் வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம், அதை கடந்து போகலாம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மூன்றாவது பகுதியாக அண்ணன் மன்னன் உடைய காணொலி எந்த இன்டர்வியூன்னு தெரில, அதில் பேசுறது குறித்து நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. நீங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் தற்குறின்றது வந்து கெட்ட வார்த்தை இல்லை, ஆனால் கடந்த 2 வருஷமாக கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். என்னதான் இருந்தாலும் அது கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொன்னாலும் அதில் வந்து அண்ணன் வந்து வயசில் வந்து மூத்தவர், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிக்கலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொழிக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் பல விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க நபர். அதனால தான் உலக தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பெரும் மதிப்போட பல இடங்கள்ல பேச அழைக்கப்படுகிறார். அவரை நீங்கள் வந்து தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல. இதுக்கு நீங்கள் மன்னிப்பு அப்படிங்கிறத தெரிவித்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு வந்து ஆறும். நான் வந்து மிரட்டல்லாம் எடுக்கல, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிக்னிஃபைடான பர்சன் அப்படின்னா தயவுசெய்து இதுக்கு நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்டுருங்க. அதையும் தாண்டி வந்து அவர் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து மீம்லாம் வச்சு ஏதோ அந்த வாயெல்லாம் ஆடுற மாதிரி எஃபெக்ட்லாம் வந்து போடுறது, இன்னும் நான் சொல்ல விரும்பாத ஒரு கொச்சையான வார்த்தையை வச்சு அவர் வந்து பேசுகிறீங்க. இல்லை, நீங்கள் ஒரு டெக்னிக் இருக்குது, சில பேர்லாம் அலைகிறாங்க யூடியூப்பில், யாராவது ஒருத்தரோட கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்கவங்களோட மூஞ்சை போட்டுக்கிறது, அவங்கள வம்புக்கு இழுக்கிறது, அதை வச்சு ஒரு டிபேட் பண்ணுறது, இல்லை ஆர்கியூ பண்ணுறது, இல்லை ஒரு 10 வீடியோ பண்ணுறது, அதன் மூலியமாக முன்னேறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, உங்களுக்குன்னு நீங்கள் நம்பக்கூடிய சில நம்பிக்கைகள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் நிறைய காணொலிகள் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால் மற்றவங்கள வச்சு எப்படியாவது நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நபரை நான் அவங்கள பார்க்கல. எனக்கு பிடிக்காத கருத்தியெல்லாம் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க, அதற்கு சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை முழு மனசோட ஒரு டெடிகேஷனோட செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் அப்படி இருக்கிறப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நபர்கள் மாதிரி நீங்கள் ட்ரிகர் பண்ணி, இல்லை ஒரு அவதூறாக பேசி, இல்லை ஒரு மரியாதை கெட்டத்தனமாக பேசி ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி உங்கள் பக்கம் இழுக்கிறது தான் உங்களோட டெக்னிக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இந்த நேரத்தில் எழுப்பியிருக்கு. நீங்கள் அந்த அண்ணன் பேசின கருத்துக்களில் முற்றிலுமாக உடன்பட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லலை. இல்லை, அவர் வந்து சொன்ன எல்லா கருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்புன்னு சுட்டி காட்டாமல் போகணும்னு சொல்லலை. உங்களுக்கே அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. அதுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் பேசுகிற விஷயங்கள் பற்றி கூட விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. என்னால் இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே ஏன் இறங்கி பேச முடியல அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் அந்த வீடியோவில் கூட அந்த டிபேட்லையும் நான் வந்து ஒரு மாடரேட்டராக உட்காரத்துக்கான எந்த முயற்சியும் செய்யலை. ஏன்னா இது மதம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மதத்தை பற்றியும் நான் வந்து கொச்சையாக பேசுறதே இல்லை. அதுக்கான காணொலியில் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையுமே விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. எல்லா மதங்களில் இருக்கிற விஷயத்தையும் வந்து இன்ஃபோவாக வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி செய்திருக்கேன். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டு போன ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு போன அந்த விஷ்ணு சர்மான்ற நபரையே கூப்பிட்டு 3 நாள் பாட்காஸ்ட் எடுத்த ஆள் நான். அதனால எந்த ஒரு மதத்தை பற்றி பேசுகிறப்போ எங்கே நிறுத்தணும், எதை பேசக்கூடாது, எது மக்களை வந்து புண்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும். அதனால இந்த விஷயத்துக்குள்ள உள்ளே போயிட்டு இது சரி தப்பு, ராவனுக்காக நான் வந்து கொம்பு தூக்குவேன், ராமனை பற்றி இப்படி பேசுவேன், நான் இந்த விஷயத்துக்குள்ளே வரவே இல்லை. இருந்தாலும் அந்த அண்ணனுடைய கருத்துக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டிய விதம் அப்படிங்கிறது வேற. அவரை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுறதுக்கு 2-3 இடங்கள்ல என்னால் வந்து உங்களுக்கு காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாரி அவர்களை பற்றி பேசும்போதே சொல்லியிருந்தோம். நீங்கள் உங்களோட ஸ்டைல் அதை நான் தப்பாக சொல்ல, இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்த வாயில சொல்லனாலும் நீங்கள் அந்த சினிமா காட்சிகள்லாம் கட் பண்ணி போடுறீங்கல்ல, அந்த காட்சிகளில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கெட்டத்தனமாக இருக்குது. சாத்துங்க சாத்துங்க அப்படிங்கிறீங்க. அதுக்கு ரைமிங்காக எனக்கும் ஒரு வார்த்தை சொல்ல தோணுது. லூசு கூ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகலாம், ஒன்றும் இல்லைங்க லூசு கூ முட்டை அப்படின்னு சொல்லலன்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போகலாம். பட் அப்படி வந்து ஒரு கல்ச்சரான ஒரு டாக்கை வந்து மீறி வந்து இந்த மாதிரி சினிமா சீன்ஸ்லாம் எடுத்து உள்ளே வைக்கிற போது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள் மாதிரிலாம் யூஸ் பண்ணால்
அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பை ஒரு வந்து வளர்க்கவே வளர்க்காது. நீங்கள் பேசுனீங்க, நான் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த சினிமா கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட ஸ்டைல். இருந்தாலும் நீங்கள் சொல்ல முடியாத வார்த்தைகளை, சொல்லாத வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீன் மூலியமா வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி கணக்கு தான் வரும். ஏன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த முகத்துக்கு பக்கத்தில் வந்து அவங்களோட பேரை வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து போட்டிருக்கீங்க. உங்கள் பேரையும் வந்து இன்னொரு கேரக்டருக்கு போட்டுக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தானே. ஸோ இந்த கல்ச்சர் வந்து நல்லாவே இல்ல. தயவுசெய்து விக்கி நீங்க வந்து தொடர்ந்து நீங்க நம்பிக்கை இருக்கிறத பேசுங்க. யார வேணா விமர்சிங்க. திருப்பியும் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல. யாருமே வந்து நம்மள என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசல. இது நிஜமாவே சில பேர மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியோ இல்லையோ நம்ம பேசணும். இதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்கறதுக்காக தான் பேசுறேன். நீங்க இதுக்கு மேல வந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. சத்தியமா சொல்றேன். இந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங், இந்த வே ஆஃப் நரேட்டிங், இந்த வே ஆஃப் டீலிங் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்ல. தயவுசெய்து இத நீங்க வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு சகோதரரா ஒரு கோரிக்கையா அவங்க முன்னாடி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க வருத்தம் தெரிவிப்பீங்க. நீங்க சொன்ன அந்த 2, 3 வார்த்தைகளுக்காக அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கடைசியில ஒரு ஃபோட்டோ ஒண்ணு போட்டிருந்தீங்க. சத்தியமா சொல்றேன். எனக்கு அந்த அண்ணன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷமா தெரியும். அதுக்கு முன்னாடி அவரோட காணொளிகள்லாம் பார்த்து வந்து மெய் செலுத்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மதம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. அவரும் நான் வந்து என்ன சாதி, என்ன மதம் அப்படிங்கிற மாரி கேட்குற மாரி இன்டைரக்ட்டா ஒரு கேள்வி கூட கேட்கல. அவர் மட்டும் இல்ல. நான் பழகுற நெறைய பேர் அப்படிதான் இருந்திருக்காங்க. அதனால உங்களுடைய ஆராய்ச்சி கடைசியில எதை காட்டுது? என்ன சொல்ல வருது? எல்லாரையுமே ஒருங்கிணைக்குதா? இல்ல பிரிச்சு பார்க்க வைக்குதா? அப்படிங்கிற கேள்விக்கு உங்க மனசுலயே ஒரு பதில் வந்திருக்கும். அந்த பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் தெரியும். தயவு செய்து பார்த்துட்டு இருக்க மக்கள், நீங்க மதத்தால் யோசிக்காம, ஏன் இனத்தால் கூட யோசிக்க தேவையில்ல. இத வந்து ஒரு ஒரு ஜென்யூனான நடுநிலையோட பார்வையோட பார்த்தா, நான் சொல்றதுல இருக்க நியாயம் உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நான் ஏதாவது தவறா பேசியிருந்தேன் அப்படின்னா வந்து, அது என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.